இணைக்கல, உங்களுடைய நம்பர் இன்னும் இணைக்கலைன்னா உங்களுடைய மொபைல் ஃபோன், அதாவது நம்பரை, வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கொடுக்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சபை குறித்த அறிவிப்புகள் அதிலே பதிவிடப்படும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் எல்லா மாதமும் கடைசி புதன்கிழமை மதியானம் 2 மணிக்கு நம்முடைய சபையில் வைத்து ஞானஸ்நான ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை தேவனுடைய பிள்ளைகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய சபையில் மியூசிக் கிளாஸ் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பிள்ளைகள் அதை கவனத்திலே கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒரு முக்கிய அறிவிப்பு, இந்த 2024ஆம் வருடத்திற்கான எழுப்புதல் பெருவிழா நம்முடைய சபையில் வைத்து வருகிற மாதம் ஜூன் மாதம் 7, 8, 9 ஆகிய 3 தினங்கள், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களும் தினமும் மாலை 6:30 மணியிலிருந்து 9 மணி வரை நம்முடைய சபையில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த டேட்டை கவனமாக கவனித்து, யாரும் நீங்கள் ஆப்சண்ட் ஆகக்கூடாது. எல்லாரும் மற்ற அலுவல்களெல்லாம் மேக்சிமம் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு இந்த 3 நாட்களும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். தொழிலுக்கு போகிற அருமையான சகோதரர்கள், கூடுமான மட்டும் உங்களை நான் வற்புறுத்த முடியாது, கூடுமான மட்டும் அந்த டைமை, அந்த டேட்டை நீங்கள் கவனித்து நீங்கள் செயல்பட உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய குடும்பங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த எழுப்புதல் பெருவிழாவில் தென்காசி பட்டணத்தை சார்ந்த பாஸ்டர் ஸ்டீஃபன் அருள்ராஜ், ஒரு நல்ல பைபிள் டீச்சர், நல்ல கர்த்தருக்குள்ளாக ஜனங்களை நடத்துகிற கிருபை பெற்ற ஒரு தேவனுடைய ஊழியர் அந்த 3 நாட்களும் நம் மத்தியில் ஊழியம் செய்வார்கள். அந்த இடைப்பட்ட நாளில் வருகிற 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் நமக்கு உபவாச ஜெபம் நம்முடைய சபையில் வைத்து நடைபெறும். அந்த உபவாச ஜெபத்திலும் அந்த தேவ ஊழியர் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து ஜெபிப்பார்கள். அந்த 3 நாட்களும் காலையில் ஈவினிங், வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்களும் ஈவினிங் மீட்டிங்ஸு இருக்கும். அதே போல் சனிக்கிழமை காலையில் உபவாச ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பார்கள். ஆகவே இதை நீங்கள் கவனத்தில் வைத்து செயல்பட நான் உங்களை இயேசுவின் நாமத்தினால் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, ஆமென். 2வது சனிக்கிழமை வருகிறது. அந்த 2வது சனிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்கும். ஆகவே வருகிற மாதம் மட்டும் நமக்கு முதல் சனிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்காது. முதல் சனிக்கிழமை 1ஆம் தேதி வருகிறது. அந்த 1ஆம் தேதி நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை நடைபெறும். உபவாச கூடுகை 2வது சனிக்கிழமை அந்த எழுப்புதல் பெருவிழா நடக்கிற நாட்களிலேயே சேர்ந்து நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிஷனரி காணிக்கையில் கொண்டு வந்தவர்கள் ஆராதனை முடிந்ததற்கு பிறகு நீங்கள் கொடுத்து செல்ல உங்களை நான் அன்போடு கேட்கிறேன். ஆண்டுடைய நாமம் மகிமைக்கென்று கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாய் அறிவிக்க விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். காணிக்கை பாடல் பாடுகிற விருப்பமுள்ள யாராக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாய் வழங்கப்படும், சுழற்சி முறையில் வழங்கப்படும் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா சத்தமாய் அல்லேலூயா, ஆமென். இப்பொழுது உங்களுடைய கரங்களில் இருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் ஜெபித்து கொடுக்க போகிறோம். இந்த ஜெபத்தை அருமையான பிரதர் சகாயராஜ் அவர்கள் முன்பாக வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். காணிக்கைக்காக நாம் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தைக்காக, ஆமென். நம்முடைய சபையை சார்ந்த ஊழியம் செய்கிற அன்பு சகோதரர் முன்பாக வாங்க பிரதர், வாங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களில் உங்களுடைய காணிக்கைகளை, தசம பாகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். வாங்க பிரதர், மேலே வாங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரப்பா. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலிகளிலே நீர் பிரியப்பட்டீர் அப்பா. ஆராதனை பகுதியிலே பிரியப்பட்டீர் அப்பா. சங்கீத பகுதியிலே நீர் பிரியப்பட்டீர் அப்பா. ஹல்லேலூயா அப்பா, ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதித்த நிமித்தமாய் அப்பா, உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிட்டு செய்கிற வேலையில் இவனை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்ன போல
அந்த ஆசீர்வாதத்தின் பலனை அப்பா உன் சபையிலே நாங்கள் படைக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒருவேளை ஆண்டவரே உமக்கென்று கொடுக்க முடியாமல் இருக்கலாம் ஆண்டவரே, அவர்களுக்கும் இது ஆசீர்வாதமாய் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. அவை ஹல்லேலூயா. நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அப்பா இந்த வாரத்திற்கு வேண்டிய ஆண்டவரே மன்னாவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஓ ஹாஷா கலரஹதுனா ரீமா ஹபாலா கபூஷே கலபா. ஆண்டவரே உம்முடைய வசனம் ஓ காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணினது ஆண்டவரே. இன்றைய நாளிலே உம்முடைய வார்த்தைகள் கடந்து வருகிற பொழுது சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அந்த வார்த்தை இது எனக்குத்தான் பேசினார், இது எனக்குத்தான் சொன்னார் என்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு இந்த வாரம் முழுவதும் நாங்கள் அதை பின்பற்றி வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பேர் பேராக சொல்லி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குறிப்பாய் ஆண்டவரே ஆல் ஷஹதன ஹபுஷே கலரி காக்கரு முகமகதி ஆண்டவரே ஹல்லேலூயா. பாரத்தோடு ஜெபித்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கர்த்தர் நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே வருகிற நாட்களிலே சபை நடுவே சாட்சியாய் நிறுத்துற பொழுது சாகாமா தூக்கேனே கேனே மே ஹபு ஷேகாலராதுனா பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உம்மை வார்த்தையை கொண்டு வருகிற உம்முடைய மகனை ஆண்டவரே நீர் மறைத்து வெளிப்படும்படி ஜெபிக்கிற உங்கள் வார்த்தை வெளிப்படுகிற பொழுது சபையில் நடுவே ஆண்டவரே ஒரு பெருவெள்ளை இரைச்சல் போல ஆவியானவர் இறங்கி உம்முடைய மகனோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவரே இந்த இயேசு நம்மோடு சபையின் வழியாக உம்முடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாகணும் ஆண்டவர். ஆமென். பயன்படுத்தின அன்பே பாவம் நிறைந்த
பரிசுத்தமாக்கின அன்பே, நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை. என் அரணே, என் இயேசுவே, என் துணையே, என் இயேசுவே, என் அரணே, என் இயேசுவே, என் துணையே, என் இயேசுவே, அனாதையான என்னை அணைத்து சேர்த்த அன்பே, ஆதரவில்லா என்னை அபிஷேகித்த அன்பே, அனாதையான என்னை அணைத்து சேர்த்த அன்பே, ஆதரவில்லா என்னை அபிஷேகித்த அன்பே, நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லா